பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்பான பிள்ளைகள், பால் லாவண்யா குடும்பம் இந்த மாலை நேர கூட்டத்தை கர்த்தருக்கு, மனுஷனுக்கு என்று அல்ல, மனுஷனுக்கு என்று அல்ல, கர்த்தருக்கு என்று, அல்லேலூயா, கர்த்தருக்கு என்று ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்தி எங்கள் பகுதியிலே எங்கள் வீட்டில் இந்த ஜெப நேரத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தரை துதிக்க அநேகருக்கு அழைப்பை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஜெப நேரத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? இதை தொடர்ந்து நம்முடைய கிராமத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார்கள் சொன்னார், நம்முடைய அடுத்த தலைமுறை நம்ம கிராமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தலைமுறை? நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் காட்பாடியில் நம்ம சர்ச்சில் கூட அவன் சொல்லுவேன், எதுவுமே சொல்லுவேன், நம்ம சர்ச்சு பிள்ளைகள்லாம் வந்து அரசு அதிகாரிகளா மாறணும். என்ன மாறணும்? அரசு அதிகாரிகள்னா பச்சைக்கல்ல கையெழுத்து போடக்கூடிய கெசட்டட் ஆபீசர்ஸா நம்ம பிள்ளைகள் மாறணும். நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு வரணும், கடவுளுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளா மாறணும். அதுக்கு தான் ஆண்டவரை நம்ம துதிக்கணும். நமக்காக இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காக. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நம்ம பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகள், அது மூலமா குடும்பத்துல சமாதானம், நம்ம கிராமத்துல சமாதானம். அல்லேலூயா. ஆமா. பாருங்க, பேரம்பரைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்காங்க. நமக்குள்ள ஜெப ஆவி, ஜெபத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஜெபத்தினால எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறணும். அதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கு. அப்போ நான் பேசும்போது பேசுறேன், ரவிநாட்ட நீ என்னமா லைஃப்ல உன்னோட ஆம்பிஷன் என்னன்னா சொன்னா, நான் கைனகாலஜிஸ்ட் ஆகணும். இது மாதிரி தான் ஒவ்வொரு பிள்ளைகளும். அதாவது நான் டாக்டர் ஆகணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுல நான் எந்த டிபார்ட்மெண்ட்ல நான் இருக்கணும், அதுதான் வந்து பிளானிங், அப்புறம் எக்ஸிகியூஷன், அதற்கான முயற்சிகள் எடுக்கிறது. அப்போ அந்த தெளிவான கண்ணோட்டம். அப்ப நம்ம பிள்ளைகளுடைய அந்த எண்ணங்கள் வந்து உயர்வான எண்ணங்களா காணப்படும். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஜெனரேஷனா இருக்கும். பவர்ஃபுல் எப்படி 6 பேக் வச்சுட்டு அது கிடையாது. பவர்ஃபுல் கர்த்தருக்குள் பலவான்கள். அல்லேலூயா. அதிகாரத்துல, அதாவது தேவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்துல பலவான்கள். இந்த வருஷத்துல 2 பிள்ளைகளை நான் சந்திச்சேன். ஆமா, 2 பிள்ளைகளும் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளை வந்து பார்த்துச்சுன்னா திடீர்னு போன வாரம் லாஸ்ட் வீக் பார்க்கும்போது அது இபில ஒரு பெரிய அதிகாரியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது. இன்னொரு பிள்ளையை பார்க்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய அதிகாரியா இருக்கும். நான் போலீஸ்காரன் அப்படின்னு சொல்றது முக்கியம். நான் வந்து ஐஜியா இருக்கிறேன், நான் டிஐஜியா இருக்கிறேன், அந்த இன்ஸ்பெக்டர். ஆமா, அந்த கெசட்டட் ரேங்க், அந்த ரேங்க்ல நம்ம பிள்ளைகள் வரணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். சிறந்தவர்கள், விசேஷித்தவர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வரணும். அது எப்போ வரும்? நம்ம ஜெபிக்கும் பொழுது. இந்த பிள்ளைகள் எல்லாம், நான் சொன்ன பிள்ளைகள் எல்லாம் ₹1 லஞ்சம் கொடுக்கல. அல்லேலூயா. ₹1 குரூப் 2 எக்ஸாம் எழுதி, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குற பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் சிறந்ததை செய்வார். அதான் நீ மாம்சத்துல யோசிக்காம, மனுஷ பிரகாரமா யோசிக்காம, கண்ட மனுஷனை நம்பாம, அரசியல்வாதியை நம்பாம, உன்கிட்ட இருக்கிற பணத்தை நம்பாம, உன் நாசியில சுவாசத்தை கொடுத்த, உன்னை நடமாட வைக்கிற, உன் வாழ்க்கையில உனக்கு உயிர் கொடுத்து அந்த ஆண்டவரை மட்டுமே நம்பி பயந்து உன் பிள்ளைகளை படிக்க வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நீ செயல்படும் போது உன் வாழ்க்கையில உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? அப்ப இன்னைக்கு 2 பேர் சாட்சி சொன்னாங்க, உண்மையிலே நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு உண்மையை சொன்னாரு. அருமையான சிஸ்டர், உங்க பேர் என்ன? ஏஞ்சல்.
அழகான ஏஞ்சல் சிஸ்டர் சொன்னாங்க, என் பேர பிள்ளை வந்து நான் ஜெபம் பண்ண 1/2 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் ஜெபித்தேன், கர்த்தர் அவனுக்கு பையனை போனாங்க, பையனுக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சாட்சியா ஸ்கூல் போக ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஜெபம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை, ஒரு அசைவை கொண்டு வருகிறது. நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக காணப்படும். அல்லேலூயா. ஜெபம் தான் ஜெயத்தை கொடுக்கும், வேற எதுவும் ஜெயத்தை கொடுக்காது. ஜெப வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. ஆனா நம்ம ஜெபத்துக்கு மட்டும்தான் டைம் இருக்காது, வேற எல்லாத்துக்கும் டைம் இருக்கு இல்லையா? ஊர் சுத்த டைம் இருக்கும், கிரவுண்ட்ல விளையாடுற டைம் இருக்கும், சமையல்ல உள்ள கிச்சன்லயே முட்டி மோதி ரத்தம் வர வரைக்கும் வேலை செய்ய டைம் இருக்கும், எல்லா இடமும் போக டைம் இருக்கு. ஆனா நான் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவதற்கு மட்டும் எனக்கு டைம் இருக்காது. அல்லேலூயா. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபமே ஜெயம். ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபம் செய்தான். என்ன பண்ணா? ஈசாக்குடைய மனைவி கர்ப்பவதியானாள். அல்லேலூயா. ஈசாக்குடைய மனைவிக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்ல? எத்தனை வருஷம் குழந்தை இல்ல? 20 வருஷம் குழந்தை. எத்தனை வருஷம் குழந்தை இல்ல? ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது 40 வயசு. 40 வயசுல கல்யாணம் ஆகி 20 வருஷம் குழந்தை இல்ல. அப்ப எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை இல்ல? 60 வயசு வரைக்கும் குழந்தை இல்ல. குழந்தை இல்ல அப்படி திருப்பி நான் இது மாதிரி சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இந்த ஆண்டவரை கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படி சொல்லுங்க. அங்க வசனம் சொல்லுது, ஈசாக்கு தினந்தோறும் சாயங்காலம் ஜெபம் பண்ணுவான். டெய்லி சாயங்காலம் என்ன பண்ணுவானா? ஜெபம். அங்க வசனம் சொல்லுது, ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் செய்தான். யாருக்காக ஜெபம் பண்ணா? எத்தனை புருஷங்க மனைவிக்காக ஜெபம் பண்றாங்க? கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிற கணவன் எவ்வளவு பெரிய பிளஸிங் தெரியுமா? அங்க எந்த ஊழியக்காரரும் ஜெபம் பண்ணல, கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினார், மனைவி கர்ப்பவதியானாள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாட்சி பைபிள்ல கொடுக்கப்பட்டது. அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அசைவை கொண்டு பாருங்க. தீராத அந்த வயிற்று வலினால வேதனைப்பட்டேன், ஆனா நைட் 1 மணிக்கு சரியா போச்சு. 1 மணி வரைக்கும் நான் ஓட ஆண்டுடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணேன் அப்படின்னு ஐயா சொல்றாரு. தேவன் ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை நிச்சயமா கேட்பாங்க. ஏன்னா அவருக்கு ஜெபம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அவருக்கு ஜெபம் பண்ணா என்ன பண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆமா. நீ எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்போ அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவார். என்ன ஆயிடுவாரு? டிஸ்டர்ப் ஆயிடுவார். ஆமா. நீ அவர்கிட்ட போயிட்டு அவர் வாசப்படியில நின்று அங்க முழங்கால் பண்ணிட்டு அங்க ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. நீ எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் சரி அவருக்கு கேட்கும். அவருக்கு என்ன பண்ணும்? நீ எங்க ஜெபம் பண்ணாலும் சரி. இப்ப அந்நாள் வந்து பார்த்தாச்சுன்னா 10 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்ல, அவ தேவ ஆலயத்துல வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணான். அவ ஜெபம் பண்ணும்போது, அப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா, நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, பாருங்க இது வரைக்கும் எனக்கு வாரிசே இல்லையே, ஏயா எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அப்படியே ஜெபம் பண்ணா? ஜெபம் பண்ணவே இல்லை. அவ கண்ணை மூடிட்டு வாய் முதல் மட்டும் அவளுக்கு அசைச்சது, அழுதுகிட்டே என்ன பண்ணா? வாயை திறந்து பேசல. அவ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் மட்டும் அவன் கண்ணிலிருந்து வந்துகிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு குழந்தை பாக்கியத்தை என்ன கொடுங்க? பாருங்க, தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைச்சா அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்ப அன்னாள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால அவருக்கு அன்னாளுக்கு ஒரு குழந்தை தான் கொடுத்தாரா? இல்லையே. எத்தனை குழந்தை கொடுத்தாரு? 6 குழந்தை கொடுத்தாரு. எத்தனை குழந்தை? 10 வருஷத்துக்கு மேல ஒரு சிலருக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா, ஐயோ ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்தாரு, அந்த குழந்தைய அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஐயோ குழந்தை 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 6 குழந்தைய கத்துக்கிட்டாங்க. எத்தனை குழந்தை? தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைச்சா ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அதான் உண்மை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். எப்படிப்பட்டவர்? அவர் வந்து நீ வந்து உன்னுடைய நீ எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்றது முக்கியம் இல்லை.
நீ அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணாலே போதும், அவர் காது கேட்கிற காதா இருக்கு. என்ன காதா இருக்குது? நம்முடைய காது தான் கேட்காத காதா இருக்கு. ஆனா அவர் காது கேட்கிற காது. அதான் உண்மை. அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ நீ கேட்டா அவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் காது கேட்கிற காது, அதனால கொடுக்கிறார். எவ்வளவு தூரத்துல இருந்து கேட்டாலும் கொடுப்பார். எரேமியாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க. எரேமியா 23:23. எரேமியா 23:23. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன். பாருங்க அங்க என்ன சொல்லப்பட்டது படிங்க மறுபடியும் அந்த பவித்ரா சிஸ்டர் படிங்க. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன். தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. அத கை வச்சு பண்ணா ஜூம் பண்ணுங்க. பாருங்க, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. ஆண்டவர் எதுக்கு தேவனா? தூரத்திற்கும் தேவன். அப்படின்னா எவ்வளவு தூரத்துல இருந்து நீ ஜெபம் பண்ணாலும் சரி, உன் ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஆகாருடைய குழந்தை வனாந்திரத்துல அது அழுது, குழந்தை ஒவ்வொன்று கத்தி அழுது பசில. ஆண்டவர் எங்க இருந்து சத்தத்தை கேட்டாராம்? வானத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. வனாந்திரத்திலே அழுகிற குழந்தையின் சத்தத்தை வானத்திலிருந்து கேட்கிற தேவன். அப்போ உன் கண்ணீரை காண்பாரா காண மாட்டாரா? உன் அழுகையின் சத்தத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? உன்னுடைய ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? நிச்சயமா கேட்பாரு. அந்த விசுவாசம் உனக்கு வேணும். உன் ஜெபத்தை நிச்சயமா கர்த்தர் கேட்பார். அதனால நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையா காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற மகளா நீ காணப்படணும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ஜெபம் இல்லாத வீடாக நம்முடைய வீடு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுல அரிசி இருக்கோ, பருப்பு இருக்கோ, புளி இருக்கோ, மிளகு இருக்கோ, எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஜெபம் கண்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் மாறும். இல்லைன்னா எந்த குறைவும் மாறாது. நீ பண்ணக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஒரு மனுஷனுக்கு 3 நாளா கண்ணு தெரியல. எத்தனை நாளா கண்ணு தெரியல? 3 நாளா கண்ணு தெரியல. தெரிஞ்சிட்டு இருந்த கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா இருக்காதா? இப்ப 3 நாள் கண்ணு தெரியல, 3 நாளா ஜெபம் பண்ணிட்டே இருக்கான் ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10-11 வசனங்களை படிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10-11 வசனங்கள். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தார். அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தார். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவார். என்ன ஆயிடுவாரு? நீ ஜெபம் பண்ணா அவரால் இருக்க முடியாது. அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் சொல்றாரு, தர்சு பட்டணத்திலிருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான். ஆமா, அவன் வந்து இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான், இந்த தெருவுல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபம் பண்றது வந்து பார்த்தாச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓரமா உட்கார்ந்து கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் ஜெபம் பண்ற மேட்டரை ஆண்டவர் டிஸ்டர்ப் ஆகுறதுனால அவர் என்ன பண்றாரு, அங்க நேர ஊழியக்காரனை ஆண்டவர் வந்து ஊழியக்காரனை டிஸ்டர்ப் பண்றாரு. யாரை டிஸ்டர்ப் பண்றாரு? இப்ப இவன் யாரை டிஸ்டர்ப் பண்ணான்? இந்த தமஸ்கு பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை டிஸ்டர்ப் பண்ணான்? ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணான். ஆண்டவரை ஜெபம் பண்ணி தொந்தரவு பண்ணான். ஆண்டவரை ஜெபம் பண்ணி தொந்தரவு பண்ண உடனே ஆண்டவர் யாரை தொந்தரவு பண்றாரு? ஊழியக்காரனை தொந்தரவு பண்றாரு. அனனியா, ஏப்பா அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. யாரியா? அதான்ப்பா, அங்க தமஸ்கு பட்டணத்துல அந்த ஊர்ல அங்க ஒரு தெரு இருப்பாரு, அந்த நேர் தெரு.
அந்த தேர்ல வந்து பார்த்தாச்சுன்னா இத்தனை நம்பர் வீடு, அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் அவன். தயவு செய்து அந்த வீட்டுக்கு போ. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஊழியக்காரனை டிஸ்டர்ப் பண்றார். ஹலோ, அல்லேலூயா. இவன் யாரை டிஸ்டர்ப் பண்றான்? ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்றான். இவனுக்கு கண்ணு தெரியல. யாரை டிஸ்டர்ப் பண்றான்? ஆண்டவர் யாரை டிஸ்டர்ப் பண்றாரு? ஊழியக்காரனை டிஸ்டர்ப் பண்றாரு. இப்ப ஊழியக்காரர் என்ன பண்றாரு? நேர அந்த வீட்டுக்கு வராரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேவ சமூகத்திலே உண்மையாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபத்தை கேட்பார். உண்மையிலே இன்றைக்கு 4 குடும்பங்கள் வீட்டுல ஜெபம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசினா, குப்பன் ராஜேஸ்வரி குடும்பம், ரமேஷ் சாந்தி குடும்பம், கங்காதரன் குமாரி குடும்பம், பால் லாவணியா குடும்பம், 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெபம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசினா, கர்த்தருக்கு பிரியமானது. அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் அவர்கள் விட்ட கண்ணீர், அவர்கள் பட்ட பாடுகள், தேவனை நம்பி தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபித்த ஜெபம், அதை கர்த்தர் கேட்டுதான் பரிசுத்த தேவன். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானது. இந்த வேலைக்காரனை இங்க அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் சொல்றாரு, அனனியா போ. எங்க போக? நேர் தெருவுக்கு போ. யார் வீட்டுக்கு போக? படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை, 10வது வசனத்தை. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. ஆமா, பாருங்க, வீட்டுல யாரு ஹவுஸ் ஓனர், அதையும் சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனர் பேர் என்னது? யூதா. நேரா போ, குப்பன் வீட்டுக்கு போ. அங்க ஒருத்தன் உட்கார்ந்துக்கிறான். அவன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் நீ ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர். எப்போ அவரை கூப்பிட ஆரம்பிக்கிறியோ அப்போ உன் நினைவு அவருக்கு வந்துடும். உன் நினைவு அவருக்கு. ஆமா, 40ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை படிங்க. சங்கீதம் 40 கடைசி வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவர். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். என் மேல் யார் மேல் நினைவாயிருக்கிறார்? கர்த்தர் யார் மேல் நினைவாயிருக்கிறார்? பக்கத்தில் பாசுங்க, கர்த்தர் மேல் நினைவாயிருக்கிறார். உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். யார் மேல் நினைவாயிருக்கிறார்? யார் மேல் நினைவாயிருக்கிறார்? யார் நினைவாயிருக்கிறார்? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீ எப்ப ஜெபம் பண்றியோ, எப்ப தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு நீ ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறியோ, அப்போ அவர் உடனே அவருடைய இருதயம், அவர் இருதயத்துல யார் ஞாபகம் வருது? ஞாபகம் வருது. அல்லேலூயா. கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நான் எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அவருக்கு என் ஞாபகம் வந்துருது. அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. கர்த்தரோ நான் சிறுமையானவன் தான், நான் எளிமையானவன் தான், நான் பெரிய ஐஸ்வர்யவான் கிடையாது, நான் ராஜா கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆள் தான். ஆனாலும் நான் ஜெபம் பண்ணும்போது என் ஆண்டவர் என் மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒண்ணும் பெரிய லெவல்ல அப்படியே அப்படின்னு கிடையாது. ஆனா நம்ம கடவுளின் பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? அவர் சொல்றார், இதோ நான் உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன். ஆமா, ஆனால் பரிசுத்த தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, நீ எப்ப என்ன கூப்பிடுறியோ அப்போ எனக்கு உடனே ஒரு ஞாபகம் வருது. பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் இந்த நாட்கள்ல மொபைல், அந்த நாட்கள்ல கடிதம் தான், அஞ்சல் தான். அப்போ வந்து பார்த்தாச்சுன்னா
பிள்ளைகள் வெளிநாட்டுல அல்லது வெளியூர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினா அங்கிருந்து கடிதம் வரும்பொழுது போஸ்ட்மேன் சொல்லுது, சார் தபால். என்னப்பா, யாருப்பா தபால் இது? என்ன சார் பேர் போட்டிருது, உங்க பிள்ளை பேர் போட்டிருது, வந்துருக்குது. ஆஹா, இந்த பையன் கடிதம் போட்டிருக்கு. இப்போ வாங்கி எடுத்து பிரிச்சு படிக்கும் போது அன்புள்ள அப்பா, அன்புள்ள அப்பா. அதெல்லாம் அந்த காலத்துல பழைய ஆட்களுக்கு தெரியும். எங்காவது லெட்டர் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? எங்க படிக்கிறது? நீங்க படிச்சிருக்கீங்களா? கடிதம் பாருங்க, பிள்ளைகள் எழுதும் அன்புள்ள அண்ணா அப்படி எழுதும், அன்புள்ள அப்பா. அந்த படிக்கும் பொழுது அந்த பழைய கடிதங்களை படிக்கும் போது அந்த அன்பு கர்த்தருக்கு பிரியமானது, மறக்க முடியாது. என்னுடைய நண்பன் அவன் தங்கச்சி வந்து பார்த்தாச்சுன்னா சின்ன வயசுல வேலைக்காக ரொம்ப வறுமையான ஏழ்மையான குடும்பம். அப்போ அந்த பிள்ளைய வந்து பார்த்தாச்சுன்னா பாம்பேக்கு அனுப்புறாங்க. அந்த பிள்ளை பாம்பேக்கு போகுது. ஏன்னா உறவுகள்லாம் பாம்பேல இருக்கிறதுனால பாம்பேல போயிட்டு அங்க அவங்க வீட்டுல இருந்து அங்க அது அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து அனுப்பியாச்சு. பாம்பேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பிறகு கடிதம் வருது. அந்த பொண்ணு லெட்டர் அனுப்புது. அப்போ கூட உட்கார்ந்துருக்கிறான். அவன் பேர் ஐயப்பன், இன்னைக்கு வரைக்கும் மறந்து. அந்த கடிதத்தை வாங்கி பிரிச்சு படிக்கிறாங்க. படிக்கும் போது அப்படி மூச்சு வாங்கி வாங்கி அழுறாங்க. அந்த கடிதத்தை படிக்கும் 18 வயசு 19 வயசு. அது உண்மையிலே ஏன்னா அந்த நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமானது. ஒரு சாதாரண மனுஷன் தன் உறவுகளை குறித்து நினைக்கும் போது அவன் அதற்காக கவலைப்படுகிறான், வேதனைப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவன் அவரை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரோ என்னேல் நினைவாயிருக்கிறார். அவர் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது. ரொம்ப அழகான ஒரு பாடல்ல ஒரு அரிகள் ஒரு வரிகள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல என்ன வரிகள் அப்படின்னா, என்னேல் அன்பு கூர்ந்து எனக்கா இரத்தம் சிந்தி, என்னேல் அன்பு கூர்ந்து எனக்கா இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்திருப்பீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்திருப்பீரே. நன்றியையா, 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 நன்றியையா. கண்ணீர் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினி நடக்கும்போது உடனே வருகின்றீர். ஒழுங்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, ஒழுங்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. தண்ணீரில் கடக்கும்போது அவர் என்னோடு இருக்கிறார், அக்னியில் நடக்கும்போது அவர் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, பரிசுத்த தேவன் உன் கூடவே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? உன் கூடவே அவள் அன்பு வைத்திருக்கிறார். நீ ஜெபிக்கிற மகனா, ஜெபிக்கிற மகளா மாறு. டெய்லி 3 வேளை சாப்பிடுறவன் எத்தனை வேளை ஜெபம் பண்ற ஆண்டவருடைய சமூகத்துல? ஒரு வேளையாவது ஜெபிக்கிறையா? நீ ஒரு வேளை கூட நீ கடவுளுடைய பிள்ளையா இருந்து ஜெபிக்கல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளு. என்ன கேளு? மன்னிப்பு கேளு. ஆமா, உன் வீட்டுல உன் வாழ்க்கையில உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உனக்கு கிடைச்சது, உனக்கு நினைச்சதை வாங்கி கொடுக்கல. சின்ன பிள்ளை, 1.5 வயசு பிள்ளை, 1 வயசு பிள்ளை, அப்பா அம்மா ஏதாச்சும் கேட்டு கொடுக்கலன்னா அப்படி குனிஞ்சு தரையில முட்டுது, அப்படி முட்டுது கோபத்துல. ஆனா உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்த ஒரு ஆண்டவர், அவரை நோக்கி உன்னால ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பேசினா நீ நிறைய விஷயங்களை உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிற. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குற, ஆனா உன்னால பிரேயருக்கு டைம் கொடுக்க முடியல. ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணக்கூடிய மகனா மகளா மாறு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மகனா மகளா மாறணும்? ஜெபிக்கிற மகனா. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தெய்வ சமூகத்துல நீ ஜெபம் பண்ண. அங்க வசனம் சொல்லுது, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? ஹல்லேலூயா. கேட்கப்பட்டதா இல்லையா? அவர் எங்கே நினைவாய் இருக்கிறார்.
எப்படி இருக்கிறாரு? 139வது சங்கீதம் 1-2 படிங்க. சங்கீதம் 139 1-2. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நான் உட்கார்ந்து இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார், நான் எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, படிங்க. என் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நீ என்ன நினைக்கிறையோ அது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ என்ன நினைக்கிற அவருக்கு தெரியும். அப்ப நம்ம அவரை கூப்பிடணுமா கூப்பிடக்கூடாதா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். சொல்றது யாரு? ஒன்னு எனக்கு நல்லா தெரியும் ரகு, ஒன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஒன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கதை எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதான் உன்னை எனக்கு நல்லா தெரியும் சொல்றது அர்த்தம். தான் நம்ம எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப அவரால் நிம்மதியா இருக்க முடியாது. அவ்வளவுதான், அவரால் முடியாது, முடியவே முடியாது. ஐயோ ஜெபம் பண்றான்ப்பா, அவன் ஜெபம் பண்றான். பிசாசு ஜெபம் பண்ணா இருக்க முடியாதால, முடியல, நிறுத்து அப்படின்னு சொல்லுது பிசாசு. நான் ஜெபம் பண்ணும்போது ஐயோ முடியல, நிறுத்து நிறுத்து, முடியல அப்படிங்குது. எது? அப்போ நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நல்ல ஜடகடெல்லாம் போட்டு கொலுசு கொலுசு எல்லாம் போட்டு ஜில்ஜில்லாம் போட்டு சுத்தி சுத்தி ஜாலியா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி. எந்த வீட்டுல பிரச்சனை அதிகமா இருக்கோ அந்த வீட்டுல ஜெபம் இல்ல. அதான் உண்மை. என்ன இல்ல? ஜெபம் இல்ல. எந்த வீட்டுல ஜெபம் இல்லையோ அங்க பிரச்சனை இருக்கு. அதான் உண்மை. எந்த வீட்டுல ஜெபம் இருக்கோ அங்க பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய வீடு ஜெபிக்கிற வீடா இருக்கணும். எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? ஒரே ஒரு விளக்கு இருந்தா போதும் ஒரு வீட்டுல, அந்த வீடு வெளிச்சமா மாறிடும். ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்காவது வேணும். ஒரு விளக்கு கூட ஒரு வீட்டுல இல்லைன்னா அது அஞ்சு போன வீடா இருக்கும், இருட்டடைஞ்ச வீடா இருக்கும். அப்படின்னா ஒரு வீட்டுல ஒருத்தராவது வெளிச்சமா இருக்கும். எப்படி இருக்கணும்? இப்ப நிறைய பேர் வந்துருக்கீங்க, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, உங்க மூலமா உங்க வீடு கட்டப்படும். அல்லேலூயா. உங்க மூலமா கர்த்தர் உங்க முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். நீ ஸ்ட்ராங்கா, நீ விசுவாசத்துல உறுதியா, நீ கர்த்தருக்குள்ள பலமுள்ள மகளா,
பலமுள்ள மகனா நீ மாறினா போதும். கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஜெபம் பண்ணு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அவன் எந்த வீட்டுல ஜெபம் பண்றான் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீ ஜெபிக்கிற மகனா மாறும் பொழுது கர்த்தர் உன்னிடத்திற்கு அவரே ஆளை அனுப்புகிறார். அல்லேலூயா. உன்னை குணமாக்க, உன்னை விடுதலை செய்ய, உனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அவரே தேவன், அவரே ஆளை அனுப்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? கடைசியா படிங்க மார்க் 11:24. மார்க் புத்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபம் செய்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஒருவேளை நான் திருமணம் ஆகாதவனாக இருந்தால், கர்த்தாவே நீர் எனக்கென்று வைத்திருக்கின்ற புத்தியுள்ள கன்னிகைக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கென்று வைத்திருக்கின்ற அந்த என் வாழ்க்கை துணைக்காக ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விசுவாசிக்கிறன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன்னா நீ எப்படி கேட்கிற? எனக்கென்று வைத்திருக்கின்ற அந்த புத்தியுள்ள கன்னிகைக்காக ஸ்தோத்திரம், எனக்கென்று வைத்திருக்கின்ற அந்த வாழ்க்கை துணைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்படின்னா நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ற. எப்படி ஜெபம் பண்ற? விசுவாசம் இல்லாத ஜெபம் என்னது? இன்னும் நடக்கலையா ஆண்டவரே? எப்பையா எப்பையா? புலம்பல் ஜெபம் இருக்கக்கூடாது. என்ன ஜெபம் இருக்கக்கூடாது? ஆமா. இன்னும் நான் என் கடன் பிரச்சனை தீர்ந்தேன், என்ன பண்றது தெரியல, வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே அரைஞ்சிட்டு இருக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணிட்டு முடியுது. எனக்கு மறக்கவே முடியாது ஒரு சிஸ்டர், இங்க கிடையாது, வேற ஒரு இடத்துல உபவாசம் கூட ரெகுலரா நடக்குது. அந்த இடத்துல அந்த தாயார் வருவாங்க, எப்பவுமே ஜெபத்துக்கு வருவாங்க. எப்ப ஜெபம் வந்தாலும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க, ஐயா நீங்களும் வசமா ஜெபம் பண்ணிருக்கீங்க, என் கண்ணோடி இன்னும் தீர மாட்டேங்குது, ஆண்டவர் என் மேல இருந்தா பாவம் சரியா இருக்கு, வலி தாக்க முடியலையா, அந்த கண்ணோடி எப்பதான் சரியாகும், நானும் நீங்களும் ஜெபம் பண்றீங்க, நானும் ஜெபம் பண்றேன், அவர் தீக்கிர மாட்டுறாரு, கொஞ்சம் அது தீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க போன வாரம் ஜெபம் பண்ணீங்க, போன மாசம் ஜெபம் பண்ணீங்க, இன்னும் சரியாகல, எனக்கு அது சரியாக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல, என்ன பிரச்சனை தெரியல. ஆமா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி முடிச்சேன். அங்க இன்னொருத்தர் இருப்பார், ஐயா ஜெபம் பண்ண, ஏமா இப்பதானமா அவருக்கு ஜெபம் பண்ணேன், அது விடு நீ ஜெபம் பண்ண. ஆமா அப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு கூட பக்கத்துல போயிட்டு அங்க இருக்கிற விசுவாசி பக்கத்துல இருக்கிற அந்த சகோதரிட்ட, ஏமா உனக்கு சரியாயிடுச்சா, எனக்கு மட்டும் ஆகவே மாட்டேன் தெரியுமா, ஆமா ஒருவேளை அவர் சரியா ஜெபம் பண்ணல, எனக்கு மட்டும் ஆக மாட்டேங்க, சரி நம்ம போ, சரிப்பா போலாம். பாருங்க, புலம்பல் அவிசுவாசம். என்னது புலம்பல்? பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். என்ன பண்ணுமா? அப்படின்னு உண்டாகும்னா இல்லாதது நடக்கும். பாருங்க, தேவன் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, கீழே ஆழத்தில் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற பூமியை பார்த்து, கார் இருள் கீழே இருந்ததை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்னடா இது பூமி ஃபுல்லா ஒரே இருட்டா இருக்கிற, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார். உடனே என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம். அதுக்கு முன்னாடி வெளிச்சம் இருந்துச்சா? இல்ல. அப்ப இல்லாததை இருக்க செய்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. வாழ்க்கையில எது உனக்கு இல்லையோ அதை அவர் உனக்கு கொடுப்பார். எப்ப கொடுப்பார்? நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த தேவன் நிச்சயமாக அதை உனக்கு செய்வார். அப்பொழுது அது
உனக்கு உண்டாகும் என்ற வசனம் போடு. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று அவர் உனக்கு நிச்சயமா அது உண்டாகும் அப்படின்னு சொன்னார். அதனால கர்த்தருக்கு பிரியமானது. உன் வாழ்க்கையில எது இல்லைனாலும் நீ கவலைப்படாத. எது இல்லைனாலும் நீ ஞானமா ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிக்கிற மகனா மகளா மாறு. கர்த்தர் நிச்சயமா உனக்கு கொடுப்பார். நிச்சயமா உனக்கு நிறைவாய் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? அவர் நிச்சயமா கொடுப்பாரு. இரண்டாவது அதை எப்படி கொடுப்பாரா? நிறைவாய் கொடுப்பார். அதான் உண்மை. உன் வாழ்க்கையில நீ மனுஷன் எதையும் கேட்காத, நீ ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பி. மனுஷன் அவன் மூளை தகுந்த மாதிரி தான் யோசிப்பான். ஆனா ஆண்டவர் மனுஷனே படைத்தவர். மனுஷன் மூளையை உண்டாக்குறது யாரு? யாரு உண்டாக்குறது? அப்ப மனுஷன் மூளையை உண்டாக்குன ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணுமா அல்லது மூளையை வச்சிருக்கிற மனுஷன் கேட்கணுமா? ஆண்டவர்கிட்ட. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன கொடுப்பாரு? சிறந்ததை கொடுப்பார். என்ன கொடுப்பார்? நீ நினைக்கிற மாதிரி நீ நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியத்தை செய்வார். எப்படிப்பட்ட ஆச்சரியத்தை செய்வார்? எப்படிப்பட்ட ஆச்சரியத்தை செய்வார்? உண்மை. எவ்வளவு சாட்சி என்னால சொல்ல முடியும். ஒரு பிள்ளை, படிக்காத பிள்ளை, 10th வாலிப பிள்ளை, சபையில ஜெபம் பண்ணி லாஸ்டா ஆராதனை நாயகனா மாறிட்டான். என்ன மாறிட்டாப்ல? கர்த்தருடைய ஆராதனை, பலமாய் ஆராதனை செய்யக்கூடிய மகனா மாறிட்டான். 1000 பேர் வரக்கூடிய திருச்சபை, கர்த்தரை ஆராதிக்கிற மகன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டாக்டர் ஃபேமிலி பொண்ணு இருக்காங்க. ஹalleluya. பொண்ணு என்னது? பொண்ணு யாரு? என்ன படிச்சதா? 10th. பொண்ணு என்னது? டாக்டர். அவங்க எப்படியாவது அந்த பையனை எப்படியாவது எங்களுக்கு பாஸ்டர் எப்படியாவது அந்த பையனை எங்க குடும்பத்துக்கு கொடுங்க பாஸ்டர். அங்க ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ் பாஸ்டர். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். தேவனுடைய ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அவனை எவ்வளவாய் உயர்த்துவார் என்பதற்கு இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த தேவன் இன்றைக்கும் சாட்சியாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பலப்படும் போது கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற மகனா மாறுவோம். எப்படி மாறுவோம்? ஜெபிக்கிற மகன். என் வாழ்க்கையில ஜெபம் எனக்கு முக்கியம். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபிச்சு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல கேட்பேன். ஏன்னா நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நிச்சயமா அவர் எனக்கு பதில் கொடுப்பார். இந்த நம்பிக்கையோட நீங்க இருங்க. நீங்க ஒவ்வொருவரும் உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. பாட்டு பாடி பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணுங்க. தனியா இருக்கிற பிள்ளைகள் எனக்கு படிக்க தெரியாது, படிப்பு வரல, எனக்கு பாடம் தெரியாது, ஜெபம் மட்டும் தான் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்கேயாவது நீங்க வீட்டு மொட்டை மாடியில ஏன்னா மரத்தடியில எங்கேயாவது இடத்துல போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்ன ஒப்படைக்கிறப்பா அப்படின்னு நீ பேசு. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஹalleluya. ஜெபத்தை என்ன பண்ணுவார்? நிச்சயமா பெரிய காரியங்கள் செய்வார். அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை அன்பு வைத்திருக்கிறார், உன்னை நினைவா இருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஹalleluya. வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹalleluya. எண்ணி பாதலும் நனோ இப்பந்துலை ఎంత కష్టమో
எண்ணி பாதலும் நனோ தீபங்களை நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தைக்காக உனக்கு சோதரிக்கிறோம் அப்பா. நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீர் ஒருவரே உன்னதராய் இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் விசுவாசிகளின் தகப்பன் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வசனத்தின்படி காத்தாங்க. இதனாலே கர்த்தாவே இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கருதுனாங்க தாழ்த்துகிறோம் இயேசப்பா. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அந்த குடும்பங்களை கர்த்தாவை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால யாவரையும் உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. யார் யார் எந்த தோடு ஏக்கத்தோடு இந்த சரத்துக்கு வந்தார்களோ கர்த்தாவே, இந்த நேரத்தில் விடுதலையோடு போகும்படி உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. சோதரிக்கிறோம். மனுஷன முகத்தை பார்க்கிறோம், இந்த தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறபடி நான் இவரை ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. சோதரிக்கிறோம் ஆவியானவரே, குடும்பங்களிலே கர்த்தாவே என்ன துயரமோ கஷ்டமோ எங்களுக்கு தெரியாது இயேசப்பா. அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா. நீர் சமீபத்துக்கு தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனமா இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. சோதரிக்கிறோம். ஒருவேளை கர்த்தாவே தூரத்திலிருந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த ஸ்தலத்திலிருந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆவியோடு உண்மையோடு விடுதலை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாய் இயேசப்பா. இதனால ஒரு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே, சோதரிக்கிறோம். ஆவியானவர் நீர் கொடுத்தால் விட்டால் ஆண்டவரே, வேற யாராலுமே கொடுக்க முடியாது இயேசப்பா. சோதரிக்கிறோம். நீர் மட்டும்தான் கர்த்தாவே விடுதலை கொடுக்க முடியாது. சோதரிக்கிறோம். பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை கர்த்தாவே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, சோதரிக்கிறோம். நீர் தாமே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே எண்ணங்களை ஏக்கங்களை அறிந்து ஜெப விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினால நீர் நிறைவேற்றுவீராக சோதரிக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, சோதரிக்கிறோம். குடும்பங்களில் மன சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். மன நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். குடும்ப ஜெபங்கள் ஜெபிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே, சோதரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே ஆவியோடு உண்மையோடு நோக்கி பார்க்கிற குடும்பங்களா மாற்றுவீராக ஆண்டவரே, சோதரிக்கிறோம். விசேஷமா எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற அந்நிய ஜனங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்நிய தேவர்களை வணங்குகிறோம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு விரோதமா செயல்படுகிற காரியங்கள் வாய்க்காத போகட்டும். ஆவியானவர் நீர் வாய்க்க செய்வீராக சோதரிக்கிறோம். நீர்தான் உண்மையான தேவன் என்று ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ளட்டும் இயேசப்பா. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆவியானவர் நீர் பேசுகிறது கேட்கிறேன் இயேசப்பா. சோதரிக்கிறோம். உயிருள்ள சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். எல்லா குறைகளும் ஜபத்தினாலே நீங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஜபிக்கும் போது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, எங்களுடைய ஜபத்தில விடுதலை உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு முதல் தேவனாகிய கர்த்தர் நீரின் சரத்தில் ஆளுகை செய்திலே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, சோதரிக்கிறோம். விசேஷம் எங்கள் தாசரை கொண்டு நீர் கர்த்தாவே உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தையை பேசும்படி கர்த்தாவே அவர் மூலமா நீர் பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, சோதரிக்கிறேன் கர்த்தாவே. மாம்சத்தில் வெளிப்படாதபடிக்கு ஆவியில வெளிப்பட்ட ஆண்டவரே, ஆவியோட உண்மையோட பேச வைத்தீரே இயேசப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. கடந்த நாள் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாக்கிறேன், அதுக்காக நன்றி ஆண்டவரே. இது முதற்கொண்டு இந்த இரவு முழுவதும் நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. நீரே காத்துக் கொள்ளுங்க. உங்க சித்தமான நாளை தினத்தை காண உதவி செய்ய ஆண்டவரே. பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிக்க உதவி செய்ய ஆண்டவரே.
துதி கன மகிமை எல்லாமே உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கணும். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.